பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சூடுங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ வந்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வணங்குறதுக்குள்ள தேவையான பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், புளி வந்து இப்படி 2 பீஸ் உதிர்த்து வச்சுருக்கேன், ஒரு 3 வரமிளகா. உளுந்து நல்லா மணம் வருது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூடயே பூண்டும் போட்டு வணக்கிடலாம். இந்த டைமில் வரமிளகா புளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கலருக்கு வேண்டி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூடு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்க போகிற டைமில் கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச சட்னி தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி கார சட்னி கொஞ்சமாக சாப்பிட்டிங்கனாலும் போதும். டெக்ஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்கு. நல்ல தால் சாம்பார், பூண்டு சட்னி, ரெட் புட் அரிசி தோசை.